இப்போ கடந்த காலங்களில் வந்து மன்னர் ஆட்சி இருந்தது. அது வாரிசு அரசியல் இருந்தது. அவர் மன்னர் இருக்காருன்னா அவருக்கு பிறக்கிற குழந்தைகள் தான் அந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவர்கள். இப்படி வந்து தலைமுறை இருக்கிறதுனால என்ன கேடுன்னா, அவங்க எல்லா தப்பையும் பண்ணுவாங்க. எதுக்கும் மக்களுக்கு பயப்பட மாட்டாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பயப்படவே மாட்டாங்க. அந்த புறம்லாம் வச்சு நிறைய பெண்களை வைத்து ஒரு பாலியல் உறவில் சுய ஒழுக்கமாகவே நடந்துக்க மாட்டாங்க. மனைவி இருப்பாங்க, 2-3 மனைவி வச்சுருப்பாங்க. அப்புறம் நிறைய பெண்களை வந்து அவங்களுக்கு யாரெல்லாம் அழகாக தோணுதோ அந்த மாதிரி பெண்களை வந்து இப்போ அண்டை நாட்டுக்கு போரிடுறாங்களா, அங்கே ஏதாவது அழகான பெண்கள் இருந்தால் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இவங்க அந்த புறத்தில் வச்சு அழகு பார்க்கலாம், அடிக்கடி போய் இப்போ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம்னா அந்த மன்னராட்சி முறை தான். ஏன் இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னா, மன்னராட்சி முறை. ஏன்னா மக்கள் ஒன்றும் தேர்ந்தெடுக்க போகிறதில்ல. அப்போ மக்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மக்களே வந்து இவருக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மையில் அவங்க இருப்பாங்க. மற்றவங்க வந்து அந்த நாட்டை ஆள முடியாது. அவங்களுக்கு யார் வாரிசோ அந்த வாரிசுகள் தான் அந்த நாட்டை ஆளணும். அப்போ அந்த வாரிசுகளுக்கே என்னென்னா, நாம் எதுக்கு இந்த மக்களுக்கு பயப்படணும்? ஏன்னா மக்களாக நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம அப்பா ஒரு மன்னர், அவருக்கு நாம் பிறந்திருக்கோம். அப்போ நாம் தான் இந்த நாட்டை ஆளுவதற்கு உரிமை உடையவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது இயற்கையான உரிமை. நம்ம என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ கெட்டவராக இருந்தாலும் சரி, மது அருந்தினாலும் சரி, அல்லது பெண்களோடு விபச்சாரம் அதாவது அந்த புறத்தில் என்ன அளவுக்கு கூத்தடித்தாலும் சரி, நாம் தான் இந்த நாட்டோட மன்னர். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இருக்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ ஓட்டு போடுவாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னு வைங்க, அவர் ஒழுங்காக இருக்காரா, நல்ல நடத்தை உள்ளவராக இருக்காரா, நல்ல பண்பு உள்ளவராக இருக்காரான்னு பார்க்குறாங்க. பார்த்தா தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் இப்போ உள்ள ஆட்சியாளர்லாம் பயப்படுறாங்க. ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. தப்பு பண்ணால் கூட தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க. மக்களுக்கு தெரிஞ்சால் எங்கே ஓட்டு போட மாட்டாங்க, கெட்ட பேர் ஆகிடும். கெட்ட பேர் ஆச்சுன்னா நமக்கு ஓட்டு விடாது, அப்புறம் அடுத்த முறையில் தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு இன்றைக்கி மக்கள் பயப்படுறாங்க. அதுக்கு காரணம் இந்த மக்கள் வந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற இந்த மக்களாட்சி நடைமுறை. ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு மக்களிடம் இருப்பதால் மக்களை பார்த்து இந்த ஆட்சியாளர்கள் பயப்படுகிறார்கள். முன்னாடி மாதிரி மன்னர் மாதிரி நிறைய பெண்களோடு அந்த புறத்தில் வந்து நிறைய பெண்களோடு கூத்தடித்த அந்த கதையெல்லாம் வந்து இப்போ நடக்காது. இப்போ அது மாதிரி ஒருத்தர் சுய ஒழுக்கம் இல்லாமல் இருக்கார், தனது மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கிறார், தனது கணவனுக்கு உண்மையாக இல்லாத ஒரு பெண் ஆட்சியாளராக வருவதுக்கு அது மக்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அப்போ அந்த பயம்தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆட்சியாளர்கள்லாம் ஒழுக்கமாக இருப்பதற்கு காரணம். மக்கள்கிட்ட அந்த ஓட்டுச்சீட்டு, அந்த ஓட்டு உரிமை என்பது ஒரு ஆயுதமாக இருக்கிறது, ஒரு நல்ல சிறந்த சக்தியாக இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்களை மக்கள் பயமுறுத்துகிறார்கள். ஒழுங்காக இருக்கணும், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த ஆட்சியாளர்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, மக்களை கஷ்டப்படுத்தினா அவங்க அடுத்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக இல்லாமல் ஆட்சி இருக்குது, பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற வகையில் ஏனோதானன்னு ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் இந்த இந்த வாழ்க்கை வந்து நீடிக்காது. அடுத்த முறை மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயம் வந்து இப்போ இருக்கிற மக்களாட்சி நடைமுறையின் ஒரு பலம்னு சொல்லலாம், ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் கடந்த காலங்களில் அவங்க அந்த மன்னர்களாக இருந்தவர்கள், நாட்டை ஆளுகிற மன்னர்கள் வந்து அவங்க மக்களுக்கு பயப்படலை. ஏன்னா அவங்களுடைய வாரிசுகள் தான் அந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஒரு எழுதப்படாத சட்டம். அந்த மக்களே அப்படி தான் ஒரு மன்னருக்கு பிறந்த குழந்தைகள் தான் அந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு இருந்தது. அதனால் அதை மாற்றவே முடியாது. அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் கொடுங்கால் ஆட்சி புரிகிறாரா, நிறைய வரி போடுறாரா, அல்லது வந்து அந்த புறத்தில் 10-15 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறாரா, 2-3 பொண்டாட்டி கட்டுறாரா, அதை பற்றி மதுபானம் மறந்துக்கிறாரா, அதை பற்றியெல்லாம் மக்கள் வந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது. மக்கள்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனால் அவர் தான் மன்னர். அவர் என்ன தப்பு வேணாலும் பண்ணுவார். மக்களை கொடுமைப்படுத்துவார், மது அருந்துவார், கூத்தடிப்பார், பொண்ணுங்களோட கூத்தடிப்பார். அப்போ ஒரு அந்தப்புறங்கிற பேரில் அட்டூழியம் பண்ணுவார், மக்களை சித்திரவதை பண்ணுவார். அவர் என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மக்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு சர்வாதிகாரி போல் என்ன அநியாயம் வேணாலும் பண்ணலாம். யாரை வேணாலும் தனக்கு பிடிக்காத அந்த மக்களில் யாராவது பிடிக்காதவங்க இருக்காங்க, அவரை கொலை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதை கேள்வியே கேட்க முடியாது. இதுதான் கடந்த கால. ஆனால் இன்றைக்கி வந்து ஆட்சியாளர்கள் பயப்படுறாங்க, மக்களை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் ஓட்டு இருக்குது, ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்த தடவை ஓட்டு போடுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இன்றைக்கி இருக்குது. இதுதான் இன்றைக்குள்ள இந்த மக்களாட்சியின்
ஒரு சிறப்புன்னு சொல்லலாம்.